ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ பார்த்துட்டா கண்டிப்பா இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை இரவோட இரவாகவே முடிச்சு கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாராலும் இதை பார்க்க முடியாது. யார் என் வார்த்தையை கேட்டு நடக்க முயற்சி செய்கிறாங்களோ, யாருக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கோ, யார் அதிர்ஷ்டசாலியோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கண்களில் படும். இந்த பதிவை பார்த்து நம்பிக்கையோடு நீ கேட்கும் பட்சத்தில் நாளைக்கே உனக்கு பிடித்த 2 மனிதர்களால் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்குமே செல்லமே. எந்த 2 பேர் உன் மனசை புரிஞ்சு வச்சுருக்காங்களோ, எந்த 2 மனிதர்கள் உன் மேலே அன்பு வச்சுருக்காங்களோ, யார் உன் மனசுக்கு பிடிச்ச நல்லதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த 2 மூலமாக தான் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க திட்டம் போட்டிருக்கேன். ஆமேன் செல்லமே. இப்போ உன் கூட பேசிக்கிட்டு இருக்க, உன் கூட நல்லா பழகிட்டு இருக்க அந்த உறவுகள் உனக்கு நல்லவர்களாக இருந்து உன் வாழ்க்கைக்கு நல்லதை செய்ய போகிறாங்க. உண்மை என்னன்னா, அவர்கள் ரூபத்தில் நான் தான் வந்து உனக்கான விஷயத்தை உனக்கு சாதகமாக நல்லபடியாக முடிச்சு கொடுக்க போகிறேன் செல்லமே. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றதை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. மழை பெய்ய போகுதுன்னா வானம் ஒரே அடியாக இருண்டு போகும். ஆனால் வானம் இருண்டாலும் அந்த மழைத்துளி தானே மண்ணிலிருந்து விதையை முளைக்க செய்து மரமாக வளர்த்து காட்டுது. அதே போல தான் உன் மனசில் நீ எந்த விஷயத்தை யோசித்தாலும் அது எப்படி நடந்தாலும் கூட கடைசியில் நான் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் இருக்க குழப்பங்களை தீர்த்து இருண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவே சில விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாமல் நீ குழம்பி போக வேண்டாம். எல்லாத்தையுமே உன் எதிர்கால வெற்றிக்காக தான் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். நீ வடித்த கண்ணீரை பார்த்து மனசு சோர்ந்து போய் இந்த வராகி அம்மா உனக்கான துயரத்தை நீக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால தான் உன்னை ஆசீர்வதிக்க இந்த இரவு நேரத்தை நோக்கி வந்திருக்கேன். இந்த இரவு பொழுது இருளான பொழுதிலேயே இருளாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு நான் வெளிச்சத்தை தரப்போகிறேன். பயத்தை விட்டுட்டு நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான். நிரந்தரமாக நீ இப்படியே கஷ்டப்படும்படியோ துன்பத்திலும் தோல்வியிலும் துவளும்படியோ நான் விட்டுட மாட்டேனே செல்லமே. இரவோடு இரவாக உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக முடிவுக்கு கொண்டு வர்றேன். அதன் மூலமாக நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட இந்த 2 பேர் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்க நிச்சயம் உதவிகரமாக இருக்க போகிறாங்க. எப்பொழுதும் என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் என் வராகி அம்மா இதை செய்கிறாங்கன்ற அந்த புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கணும். நீ சந்தித்த துரோகமும் நீ சந்தித்த தோல்விகளும் உன் வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. துரோகம் நடந்தபோது தானே நீ பலமுள்ள தைரியமுள்ள ஆளாக மாறின. அடுத்தவங்க உன்னை கேலி பண்ணி பேசும்போது தானே நீ உனக்குள்ளேயே மனசுக்குள்ள தைரியத்தை உருவாக்கிக்கிட்டு உனக்குள்ள வைராக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. மொத்தத்தில் நீ அனுபவித்த வேதனைகளும் நீ பட்ட சோதனைகளும் கஷ்டங்களும் தான் உன்னை இந்த உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு மாற்ற போகுது. நீ உன்னுடைய துன்பங்களை எல்லாம் சவால்களாக துன்பங்களாக மட்டும்தான் பார்த்த. ஆனால் அந்த சவால்களும் சங்கடங்களும் துன்பங்களும் தான் இப்போ உனக்கே வழிகாட்டும் வெளிச்சமாக மாறப்போகுது என் செல்லமே. தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து நிரந்தர தோல்வின்னு நீ நினச்சிட வேணாம். நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பல தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். ஆனால் அதுக்காக இப்படியே கடைசி வரைக்கும் நீ தோற்று போய்கிட்டே இருப்ப. வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இதோ நீ முயற்சி செய்து தோற்று போன விஷயங்கள் உன் மனதை உடைக்கிருந்தாலும் கூட உன் மனசுக்கு இப்போ தைரியத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா வந்துட்டேன் அல்லவா. நம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தோல்விங்கிறது ஒரு தொடக்கம்தான். ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தோல்வி ஒரு முடக்கம்.
நம்பிக்கை இல்லாதவங்க, பயந்த சுபாவம் உள்ளவங்க ஒரு சின்ன விஷயத்தில் தோத்தாலும் அப்படியே அதுக்கு மேலே எந்த முயற்சியும் செய்யாமல் முடங்கி போயிடுவாங்க. ஆனால் நம்பிக்கையும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், நான் இதை மாற்றி அமைப்பேன்னு தைரியமாக வீறு கொண்டு எழுந்து வா. அழுது அழுது மனசுக்குள்ளே கவலைப்படுவதை விட மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்க தயாராகு. கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது பலவீனம் அல்ல. கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது உன்னை தைரியமான பலமுள்ள ஆளாக மாற்றும். என் செல்லமே, உனக்கு நான் கொடுத்த சோதனைகளை கூட உன்னை உயர்த்துவதற்காக மட்டுமே கொடுத்தேன். இனி வரும் நாட்களிலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படிதான் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். சில திட்டங்கள் நீ எதிர்பார்த்தது போல, நீ திட்டம் போட்டது போல நடக்கலையேன்னு வருத்தப்படாத. எந்த விபத்து நடந்திருந்தாலும், எந்த ஆபத்து வந்திருந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்திருந்தாலும் கூட அதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு வர வேண்டிய பெரிய பாதிப்புகளை தான் சிறு ஆபத்தாகவும் விபத்தாகவும் நான் மாற்றி கொடுத்தேன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்ததுன்னு புரியாமல் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் பிரச்சனைன்னு புலம்பாதே, கோபப்படாதே. எல்லா விஷயங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. சவால்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீ பயப்படக்கூடாது என் செல்லமே. என்னுடைய பிள்ளைகள் யாருக்காவது பயப்படுவாங்களா என்ன? என் பிள்ளையாகிய இருக்கக்கூடிய நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் சரியாக செயல்படுத்து. நீ எடுக்கும் முடிவுகளில் எல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இரவு நேரத்தில் வானத்தில் முழு நிலா வரும்போது அது எப்படி அதிக அளவு ஒளிச்சத்தை, வெள்ளத்தை, வெளிச்சத்தை பிரகாசமாக கொடுக்குமோ, அருள் வெள்ளம் போல உன் வாழ்க்கையிலையும் என் ஆசீர்வாதம் வெள்ளமாக வழிய போகுது. உனக்காக ஒரு புது ஒளியை கொடுத்து உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை கவலைகளையும் இந்த வராகி அம்மா முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. மனசு உடஞ்சி போகாமல் தைரியமாக நீ இருந்தினாதான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை என்னால் நடத்தி கொடுக்க முடியும். இந்த வராகி அம்மா உன்னை ரொம்ப சோதிக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாத. இந்த சோதனைகளும் நீ அனுபவிக்கும் வழியும் தான் உன்னை பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக மாற்றுன்றதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் உனக்கு தண்டனை கிடையாது என் செல்லமே. இந்த சோதனைகள் மூலமாகவே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுப்பேன். நான் எழுதி வச்சதை யாராலும் அழிக்க முடியாது. நான் உனக்காக போட்ட பாதையையும் திட்டத்தையும் யாராலும் மாற்றவும் முடியாது. நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் உன்னை நிச்சயம் வலிமை உள்ள ஆளாகவே மாற்றி காட்டும். நடந்ததை எல்லாம் நல்லதுக்கே நினச்சிட்டு கடந்து போக கற்றுக்கோ. கஷ்டம் இல்லாட்டி இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருந்திருக்கவே மாட்டேன்னு உனக்கு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து பல கஷ்டங்களை பார்த்த நீ, கஷ்டத்திலேயே வளர்ந்த நீ, கஷ்டங்களை சமாளித்து இப்போ நல்ல நிலைமைக்கு உயர போகிற. இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இந்த நொடியிலிருந்து நீ ஒரு நல்ல முடிவாக எடு. இனிமேல் நான் மனசு உடைஞ்சு போக மாட்டேன். இனிமேல் நான் எதுக்கும் தளர்ந்து போக மாட்டேன். நிச்சயம் நான் நினச்ச காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவேன்னு ஒரு முடிவெடு என் செல்லமே. இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே இருக்கும்போது, நீயும் உன் வாழ்க்கையை உண்மையாக நேர்மையாக வாழும்போது தோல்விங்கிற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. உன் கண்ணீரை வெற்றியாக மாற்றி உன் வாழ்க்கையில் வருத்தத்தை போக்கி மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். சரியான நேரத்தில் தான் நாளைக்கு இந்த சரியான 2 நபர்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சு அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் சரியான மாற்றங்களை நான் உண்டு பண்ண போகிறேன். நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன். கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு உன்னை பார்த்து சிரிக்கிறவங்க எல்லாருமே, இன்னைக்கு உன்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறவங்க எல்லாருமே நாளைக்கு உன்னையும் உன் வாழ்க்கையும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். இப்போது உன் வாழ்க்கை குழப்பமாக இருக்கேன்னு நினைக்காத. இருளை கிழித்து வெளிச்சம் கொடுப்பவள் இந்த வராகி அம்மா. கண்டிப்பாக
உன் அவமானத்தை நான் ஆயுதமாக மாற்றி காட்டுறேன். உன் கண்ணீரை நான் சக்தியாக மாற்றுவேன் என் செல்லமே. உன்னை புதைச்சிட்டோம், அவ்வளவுதான், நீ மீண்டு எழுவே முடியாது. உன்னை தோக்கடிச்சிட்டோம், உனக்கு படுகொலியில் தள்ளி விட்டுட்டோம், இனிமேல் உன்னால் எந்திரிச்சு வரவே முடியாதுன்னு நினச்சவங்க கண்ணு முன்பாக நீ மாபெரும் மரமாக எந்திரிச்சு நின்னா செஞ்சவன் பார்த்து நடுங்கி போயிடுவான். உன்னை தோக்கடிக்க நினச்சவங்களும் உன்னை கீழே தள்ளி விட்டு மிதித்து தாண்டிட்டு போனவங்களும் இப்போது நீ வாழ்க்கையில் ஜெயிச்சதை பார்த்து வாயடைச்சு நிற்க தான் போகிறாங்க என் செல்லமே. நான் உனக்கு பின்னால் இல்லை, உனக்குள்ளேவே தீயாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனசுக்குள்ள நீ தீர்மானமாக முடிவு செய். நீ யாரு, நீ என்ன செய்யணும், என்ன வழியில் போகணும் அப்படிங்கிறத தெளிவாக தீர்மானமாக முடிவெடுத்துட்டு வாழ தயாராகு. இதை இப்படி செய்யணும், வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சு இப்படி முன்னுக்கு வரணும்னு நீ ஒரு நல்ல முடிவாக எடுத்த பிறகு எந்த தயக்கமோ பயமோ உனக்கு வேண்டாம். நீ செய்யும் செயல்களை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. உன் கடமையை செய்வதை விட்டு விட்டு பாதியில் ஓடாதே. உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செய்ய தயாராகு. கஷ்டம் வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா அதிலிருந்து தப்பிக்க நினைக்காதே. கஷ்டத்தை பார்த்து எதிர்த்து நிற்க கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்காக நிறைய விஷயங்களை தினமும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ பார்க்குற மனிதர்கள் மூலமாகவும் நீ பார்க்குற விஷயங்கள் மூலமாகவும் உன் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். யாரிடமும் எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது. தாழ்ந்து பேசு, பணிவாக பேசு, பொறுமையாக பேசு, ஆனால் தயக்கம் இல்லாமல் பேசு. யார் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காதே. நேற்றைய நாளும் உன் கூட தான் நான் இருந்தேன், இன்றைக்கும் உன் கூட தான் இருக்கேன், நாளைக்கும் நிச்சயமாக உன் கூடவே தான் இருப்பேன். உன் மனசை அமைதியாக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. பயத்தை விட ஒரு மாபெரும் சக்தி உனக்குள்ளே இருக்குது. உன் பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கீழே விழுந்தாலும் நானே உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை நான் தொடப்பேன் என்று செல்லவேன். நல்ல பழக்கத்தோட நல்ல சிந்தனைகளோட நல்ல பிள்ளையாய் வாழ தயாராகு. சோதனைகளை எதிர்கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உன் பயத்தை அனைத்தையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முதல்ல ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா மற்றவங்களைப் போல இருக்கணும்னு நினைக்காதே. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்கள போல வாழணும்னு நினச்சினா நீ உன்னை இழந்து விடுவாய். அதனால் உன்னுடைய திறமையின் மூலமாக உனக்கான ஒரு தனி பாதையை உருவாக்கி உனக்கான நேரத்தில் செயல்பட்டு உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியாளனாக மாற முயற்சி செய். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து என் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து உனக்கான அழகான விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். எதிலும் அவசரப்படாதே. நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக நானே உனக்கு முடிச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் நடப்பது எதையும் தண்டனையாக நினைக்காதே என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்ல இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். சோதனைகளையும் வேதனைகளையும் நினச்சி மனசு உடைஞ்சு போவேனா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட உறுதியாக இரு. நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உனக்கு பணத்தை பற்றின கவலை இருக்குது, வேலையை பற்றி குழப்பம் இருக்குது, உறவுகள் வேற ஏமாத்துறாங்க, துரோகம் செய்கிறாங்க. அதனால் இப்படி குழப்பம், துரோகம், கவலைன்னு எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு சோர்ந்து துவண்டு போய் நிற்கிற. கவலைப்படாமல் தைரியமாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி தூக்கி நிறுத்துவேன். உன் வாழ்க்கை இப்படியே இருந்திராது என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. யாராவது உனக்கு தீங்கு செய்ய நினைச்சாலே அந்த எண்ணமே அவர்களை துன்புறுத்தும். அது மட்டுமல்ல, உன்னை நோக்கி வரவிருக்கும் அத்தனை ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன்.
எந்த விதத்திலும் தீமைகள் உன்னை நெருங்காத அளவுக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாய் நான் இருந்து உனக்கு நன்மைகளை நடத்தி தரப்போகிறேன். ஓ மனசை யாரோ ஒருத்தர் காயப்படுத்தினதுனால அவங்களுடைய வார்த்தைகள் இன்னும் உன் உள்ளத்தில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கா? உன் மனசை காயப்படுத்தின அந்த வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நீ முதல்ல அமைதியாக இருக்க கற்றுக்கோ. இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க சொன்ன வார்த்தைகளையே நினச்சி கவலைப்பட போகிற, கலங்க போகிற? உன் கண்ணீருக்கு பதிலாக கூடிய சீக்கிரம் அவங்க வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை நான் செய்ய தான் போகிறேன். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையிலையும் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கி தருவேன். என் கரங்களை வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன்னை காயப்படுத்திய விஷயங்களும் மனிதர்களும் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வெளிச்சம் வந்து சேரும். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். எல்லா கஷ்டங்களும் சோதனைகளும் முடிவுக்கு வந்து உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். இது உன் வாழ்க்கையில் உயர்வுக்கான காலம். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுறாத. உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை வெற்றியாளனாக நான் மாற்ற போகிறேன்.